பிரைஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து அவருடைய அனுபவங்களை சாட்சிகளாக பகிர்ந்து கொண்டு வராங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே என்ன நன்மைகளை செய்தார், ஒரு மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்கு முன்பாக வாழ்க்கை எப்படி இருக்கும், ரட்சித்த பிறகுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்முடன் வந்து பகிர்ந்து கொண்டு வராங்க. இன்றைய தினத்திலும் கூட அருமையான சகோதரி லதா அவர்கள் குடும்ப மத்தியிலே வந்திருக்காங்க. வாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று அவருடைய சாட்சியின் மூலமாக கேட்டு நாமும் பயன்பெறலாம். ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கீங்க. என்னுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய அறிமுகம் ஃபர்ஸ்ட், உங்களுடைய பெயர், நீங்க எங்க ஊழியம் பண்றீங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்ப பின்னணி, எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து லதா, என் கணவர் பேர் வந்து ரசல் ராஜு. எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மகன் வந்து அவன் மேரேஜ் ஆகி 2 பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. மக இப்போ படிச்சிட்ருக்குறாங்க. என்னுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது நான் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள். ஆனால் என்னுடைய சிறு வயதில் நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் அம்மா எனக்கு இறந்துட்டாங்க. நான் ஒரு சித்தியின் மத்தியில் தான் வளர்க்கப்பட்டேன். அந்த நேரத்தில் சில பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை நான் அப்பயே ஏசப்பாவோட தான் பகிர்ந்து கொள்ளுவேன். என்ன கஷ்டங்கள் கண்ணீர்கள் இருந்தாலும் அந்த சின்ன பருவத்திலிருந்தே ஏசப்பாவோடு பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. சித்தி நல்லா கவனிச்சாங்களா அவங்கள? படிக்கிற காலங்களில் நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போது நான் அப்பாவிட்ட சொன்னா அப்பாவும் வேதனைப்படுவாங்க. ஏன்னா என்னோட பிறந்த ஒரு தம்பி, சித்திக்கு 2 பிள்ளைங்க இருந்திருந்தாங்க. சகோதரர்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து ஏசப்பாவிட்டே சொல்லுவேன். அந்த சின்ன வயசுல இருந்தே ஏசப்பாவோட பேசி ப்ரேயர் பண்ணி இருந்தது நிமித்தம் நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்களில் ஏசப்பா சில தரிசனங்களை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு தரிசனம் பார்க்க முடிந்தது. இந்த பூமியிலிருந்து ஒரு ஏணி வானத்தை அளவு தொட்டிருக்குது. ஆனால் அதில் நிறைய பேர் ஏறுறதை நான் பார்க்குறேன். அப்போ என்னோடைய நிறைய பேர் மேலே ஏறிட்டே வர்றாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மேலே வர முடியல, கீழே பள்ளத்துக்குள்ளே விழுந்து போகிற அனுபவத்தை பார்த்தேன். நான் எப்படியோ மேலே போய் அங்கே பார்த்தா ஒரு பரலோகம் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு நான் முயற்சி எடுத்து அதை சுற்றி சுற்றி வர்றேன். என்னால் உள்ளே போக முடியல. ஆனால் ஒரு சிறிய வாசலை பார்த்தேன். அதுக்குள்ளே நான் போயிட்டேன். உள்ளே போகும்போது அங்கே எல்லாருமே வெண்மை வஸ்திரம் போட்டு அப்படியே முழங்காலில் நின்று பாடி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ராகம் அவ்வளோ இனிமையாக இருந்தது. அப்போ என்னுடைய அம்மம்மா தாத்தா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா என் தாத்தா வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை போதாராக இருந்தாங்க, பிரஸ்பிக்டராகவும் இருந்தாங்க. அப்படி ஊழியக்கார குடும்பம். அந்த நேரத்தில் என் தாத்தா அம்மம்மா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, இயேசுவின் சிலுவை முல்லைப்பூ, இயேசுவின் சிலுவை முல்லைப்பூ. நான் அப்போ வந்து பென்சில் தேடுறேன் எடுக்கிறதுக்கு, அதை எழுதுறதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன பென்சில் கிடச்சி அந்த வெள்ளை பேப்பரில் இயேசுவின் சிலுவை முல்லைப்பூ அப்படின்னு எழுதினேன். அதோட அந்த இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பிறகு 10th 12th 2 முறை நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா அந்த வேலை பளு கொஞ்சம் அதிகம் இருந்தது நிமித்தம். ஆனாலும் அதன் மத்தியில் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அதில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு என்னன்னா, என்னை வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக அப்பா கொல்லங்கோடு காலேஜில் அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அட்மிஷன் போட்டதுக்கு பிற்பாடு தான் எங்கள் அம்மா அப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே புக்கெல்லாம் காலேஜில் வாங்கிட்டாங்க. அதுக்கு அம்மா இறந்தாங்க. நான் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே
படிக்கும் போதே இறந்துட்டேன். எங்க அம்மா அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அப்போ வந்து எங்க அப்பா சொன்னாங்க, உங்க அம்மா வேலையை உனக்கு எப்படியாவது எடுக்கணும், அதனால இப்ப காலேஜ் நீ டிடிஎட் முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜ் படி அப்படின்ட்டு. அப்புறம் ஏற்றக்கோட்ல அந்த டைம்ல என்ன டீச்சர் ட்ரைனிங் அனுப்பியிருந்தாங்க. அப்போ கடவுள் கிருபையாலே நான் அங்கே அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்க கத்தர் கிருபை கொடுத்தார். அப்போ வந்து ஹாஸ்டல்ல தங்கணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது நிமித்தம் அங்கே தங்கி படிக்கும்போது அங்கே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த அளவு வேலைப்பளு இல்லாமல் அதிகமாக ஆண்டவரோடும் உறவாட அந்த பாடங்கள் படிக்கவும் எனக்கு கத்தர் கிருபை கொடுத்தார். அங்கேயும் என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள பயந்து இருப்பது நிமித்தம் சில பொறுப்புகளை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அசம்பிளி நடத்தும் போது ப்ரேயர் பண்ணுவது, நைட்டு ஹாஸ்டல்ல பிள்ளைகள் மத்தியில ஜெபிப்பது, அங்க அந்த சில பொருட்கள் வரும், அதை வந்து நீங்க பொறுப்படுத்தி செய்யணும் அப்படின்ட்டு சில காரியங்கள் கொடுத்தாங்க. எல்லா காரியமே அப்படியே ஜெபத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவது, யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவர்களுக்காக ஜெபிப்பது, அந்த மாதிரி கர்த்தருடைய மேலான கிருபையினால எக்ஸாம் அந்த டிடிஎட் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதி முடித்து ரிசல்ட் வருவதற்கு முன்பதாக மேரேஜ் பார்த்துட்டாங்க. அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தேன், நீங்க எனக்கு திருமணமாக போகிற மணமகனை நீங்க எனக்கு அடையாளமாக காட்டணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த யுத்தத்துக்கு போற அந்த காட்சியை கர்த்தர் எனக்கு காட்டினார். அப்ப எங்க வீட்டுல என்ன சொல்லி இருந்தாங்கன்றா, போலீஸ்காரர் இராணுவத்துல பணியாற்றுகிறவர்களுக்கு கொடுக்கறது இல்ல, ஒரே பிள்ளை, அதனால மற்றபடி எந்த ஜாப்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பார்க்கணும்ட்டு. அப்போ இவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறப்பாடு நான் ஜெபித்த போது அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த ஒரு தரிசனத்தை தான் பார்க்க முடிந்தது. நான் உள்ளத்துல நினைத்து கொண்டேன், இவர்கள் இராணுவத்துல பணியாற்றிட்டு இருந்தாங்க, ஒருவேளை ஆண்டவர் இதுதான் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மேரேஜ் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலதான் நடந்தது. அது ஆச்சரியமான ஒரு பாதையிலே நடந்தது. ஆண்டவர் அந்த மேரேஜ் நடத்தி முடிச்சு நாங்க மேரேஜுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க வீட்டுல எல்லாருமே ரட்சிக்கப்படாதவங்க, ஆனா இவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து சர்ச்சுக்கு போறது இல்லை, அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இல்லை. அப்போ என்ன செய்யறது, அந்த ஜெப வாழ்க்கையிலையும் நான் சோர்ந்து போயிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனாலும் என்னை அந்த ஊழிய பாதையிலே உருவாக்குனது என் கணவன் வீடு தான். அதனால நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அங்க போகும்போது அந்த உபத்திரவங்கள், சில பாடுகள், தனிமைகள் அங்கே ஏற்பட்டது. அந்த இடத்துல நான் ஜெபிக்க 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 தேவ கிருபையும் தேவ தரிசனங்களை அதிகமாக பார்த்து ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்க முடிந்தது. அப்படியா அந்த திருமண நாட்கள். அதுக்கப்புறம் அந்த டைம்ல என்னன்னா இவங்க பணியாற்றின இடத்துல எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க வீட்டுல இவங்க விட்டுட்டு போகும்போது எனக்கு அங்க நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படல. நான் அப்ப என்ன சொன்னேன், நீங்க அடுத்த லீவுக்கு வர்ற வரையிலும் என் வீட்டுக்கே போயிடுறேன்ட்டு. அங்க என் வீட்டுக்கு போகும்போது என்னன்னா எங்க சித்தி ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை, உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன இவங்க இங்க வர்றாங்கன்னா அப்பாவுக்குள்ள அப்படியே பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி எனக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை மாதிரி ஒரு நிலைமை. ஆனாலும் நான் அந்த நேரத்துல என்ன செய்தேன்னா, எங்க வீட்டிலேயே நான் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். உபவாசம்னா அப்பதான் என்னன்னு தெரிஞ்ச அந்த கஷ்டத்தின் மத்தியில, எஸ்ஸப்பா எப்படியாவது என் கணவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். அவங்களும் சொல்லிட்டு போனாங்க, 6 மாசம் முடிகிற வரையிலும் கோட்டைஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால ஒரு 3-4 மாசத்துக்குள்ளே அங்க கோட்டைஸ் கிடைச்சிட்டு. அந்த டைம்ல போன் எல்லாம் நமக்கு இல்லை, ஒரு லெட்டர் போட்டா நமக்கு அந்த பதில் வர்றதுக்கு 1 மாசம் அந்த மாதிரி டைம் ஆகும். அப்போ ஆனா கர்த்தருடைய கிருபையினால உடனே கோட்டைஸ் கிடைக்கவும் அப்படியே நாங்க அந்த அப்போ டெல்லி அம்பாலா பகுதியில போக முடிந்தது. ஆனா அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த அளவு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நடத்துவதற்கு யாருமே இல்லை. ஆனா நான் அந்த ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போகும்போது அந்த நாட்கள்ல 4 நாள் பிரயாணப்பட்டு போகணும். அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது நான் ஜெபம் பண்ணிட்டே போனேன். ஏன்னா இவங்க அந்த கோட்டைஸ் பகுதியில ஆசி ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு தான் போவாங்க, அதுதான் வசதியா இருந்தது அது நிமித்தம். அப்போ எனக்குள்ளே நான் போராடி ஜெபித்துட்டே போனேன், எப்படியாவது ஆவிக்குரிய ஒரு சபை வேணும் அப்படின்னு ஜெபித்துட்டு போகும்போது கர்த்தருடைய மேலான கிருபையினால அந்த கோட்டைஸ் பக்கத்திலேயே
ஜான் போதகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த இடத்துல அவரு ஒரு ப்ரேயர் ஹால் வைத்து ஆவிக்குரிய நிலைமையிலே அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களும் வருவாங்க, சரி நம்ம அதுலயே போய் ப்ரேயர் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்படியே அந்த இடத்துல நாங்கள் ஜெபத்திலேயே வளர்ந்து அவங்களும் ஆவிக்குரிய நிலைமையில வளர கர்த்தர் அந்த இடத்துல கிருபை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல என் மகன் நான் கன்சீவ் ஆயிட்டேன். 8வது மாதத்துல தான் நாங்க அடுத்தது லீவுக்கு டிராவல் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, 4 நாள் இவ்வளவு டிராவல் பண்ணி நீங்க போக முடியாது. ஆனா அந்த வேலை நிமித்தம் அப்ப இருந்த நெருக்கங்கள் நிமித்தமும் அந்த டைம்ல தான் லீவு கிடைத்தது. ஆனாலும் ஜெபத்தோடு நாங்க வந்தோம். இங்க வந்தோன்னா அந்த 8வது மாதத்திலே டெலிவரி ஆகக்கூடிய சூழ்நிலை. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போன போது அவங்க அந்த டைம்ல டெலிவரி ஆகாம இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த 8வது மாதத்திலே டெலிவரி ஆயிட்டு கர்த்தருடைய கிருபையினால அவன் ஒரு 2 மாதம் இங்குபேட்டர்ல தான் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை, குளிப்பாட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்தோம். ஆனா அந்த டெலிவரி நேரத்துல என்னை கவனிக்கவும் யாருமே இல்லை. டெலிவரி டைம்ல அம்மா ஆமா அது நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, ரொம்ப அப்பதான் ரொம்ப அம்மாவை தேட ஆரம்பித்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் பையன் பிறந்தான் இல்லையா? ஆமா, பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமாகவே என்னை கணவன் வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. ஆனா கணவன் வீட்டுல போகும்போது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நான் என் மகனு தனிமையான ஒரு சூழ்நிலை. அப்ப தனிமையிலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நீங்களே சின்ன பண்ணீங்களா? ஆமா, நானே தான் பண்ணுவேன். ஆனா அந்த டைம்ல என் மகனுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தாய் இல்ல, வீட்லயே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. நான் முழங்கால இருந்து நேசப்பாட்ட கேட்பேன். 4வது மாசத்துல அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், 5வது மாதத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது ஏதோ ஒரு மருத்துவர் மூலமாகவோ யார் மூலமாகலும் எனக்கு அந்த ஒரு தகவல் கிடைக்கும், அவனுக்கு இன்ன ஆகாரம் கொடுக்கணும்ட்டு. அது அப்படியே காலங்கள் அப்படியே கடந்து போயிட்டு ரொம்ப நெருக்கப்பட்ட நிலைமையில தான் நானும் அவனும் வாழ்ந்தேன். ஏன்னா தனிமை, இவங்க வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 6 மாசம் ஒரு வருடத்துக்கு ஒரு லீவு வரும்போது தான் அவன் அப்படியே வளர்ந்து வந்த நிலைமையில அவன் பிறகு அங்க வீட்டுல தான் இந்த மார்த்தாண்டம் பகுதியில தான் எல்கேஜி அட்மிஷன் போட்டோம். அந்த இடைப்பட்ட நாட்களில அவன் எல்கேஜி போற அந்த டைம்ல எனக்கு 4 முறை மறுபடியும் கருச்சிதைவு ஏற்பட்டது. அது அந்த ஒரு பிசாசின் போராட்டங்களினால அப்படியே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டேன். அந்த நேரத்திலயும் என்னை கவனிக்க யாருமே இல்லை. ஒரு நாள் 3வது கருச்சிதைவு ஏற்பட்ட போது கண்ணீரோடு போகும்போது, சபையில போய் ஜெபித்துட்டு போகும்போது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த போதகர் ஜெபித்து அனுப்புனாங்க. 3வது முறை நான் நினைச்சேன் இந்த கரு தங்கும் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் இப்படியே தனிமையான நிலைமையிலே படுத்திருக்கிறேன். நான் கண்ணை மூடி மயக்கமான நிலைமையில படுத்திருக்கும் போது அந்த அறை முழுவதும் ஒயிட் ஷர்ட் போட்டு கருப்பு பேண்ட் போட்டு கருப்பு வேதாகம் தூக்கி எல்லாம் முழங்கால் இப்படி நின்று ஜெபிக்கிறாங்க. அந்த தரிசனம் நான் பார்க்க முடிந்தது. அப்ப நான் நினைச்சேன் கண்டிப்பா இந்த கரு தங்கும், ஏன்னா இவ்வளோ தரிசனத்தை பார்க்கிறேன். ஆனா அன்னைக்கும் அது ஓவர் ப்ளீடிங் ஆகி கஷ்டமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்வதெல்லாம் நன்மையே அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தான் நன்மை சொல்லிட்டு இருந்தேன். பிறகு போதகர்கிட்ட கேட்ட அவங்க சொன்னாங்க, நாங்க ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபித்தோம், ஒருவேளை அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு 4வது முறை தான் என் 2வது மக. அவனுக்கு பிற்பாடு 7 வயசுக்கு பிற்பாடு தான் என் மக. அவளும் கன்சீவ் ஆகி கரெக்டா அந்த 3வது மாதம் வரும்போது எனக்கு ப்ளீடிங் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நேரத்துல நாங்க ஜெபிக்க நல்லா ஆரம்பித்தோம். நைட்டெல்லாம் ஜெபம், அப்படியே ஒரு ஜெப தூபம், ஜெப வல்லமையினாலதான் அவளை நாங்க டெலிவரி பண்ணி எடுக்க முடிந்தது. அதுவும் காரக்கோணம் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவங்க சொன்னாங்க குழந்தை அளவே இல்லை, ஆனா எங்களுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அவளும் அந்த நெருக்கப்பட்ட சிறு குழந்தையிலே ஒரு 2 நாள் தாண்டினதுக்கு பிறகுதான் அவளுக்கும் ஒரு சரியான ஒரு ரிசல்ட்டை நாங்க பார்க்க முடிந்தது. இன்னும் அவ வளர்ந்த நிலைமையை பார்க்கும்போது அவளுக்கு பிறந்து 2வது குழந்தையும் டெலிவரிக்கும் யாரும் இல்லை, பார்க்கவும் யாருமே இல்லை.
ஆனா அந்த நேரத்துல இவங்க அப்பா வருவாங்களா உங்களை பாக்குறதுக்கு? அப்பா வருவாங்க, வந்தாலும் அங்க வீட்டுல அப்செட் பண்ண மாட்டாங்க. ஏன் அங்க போனாங்க, மேட்டர் என்னன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம்ல, இனி அவங்கள கவனிக்க வேண்டாம், அந்த மாதிரி தான். சித்தியும் வர மாட்டாங்க? அவங்க இன்னைக்கு வர வந்ததும் இல்ல. அந்த மாதிரி எல்லா வகையிலும் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். அங்கிருந்து யார் வராததுனால இவங்க வீட்லயும் யாரும் எனக்கு இல்லை, ஒத்தாசே இல்லை. அந்த மாதிரி நெருக்கப்பட்டோம். இவங்க உதவிதான். டெலிவரிக்கு இவங்க அந்த நேரத்துல என்னை ஆறுதல் படுத்தினாங்க. நான் எப்படியாவது ஃப்ளைட் பிடிச்சாவது அந்த இடத்துல வந்துருவேன், நீ பயப்பட வேண்டான்ட்டு. என் பையனும் இவங்களும் தான் அந்த டெலிவரி நேரத்துல எனக்கு உண்டு, 2வது பிள்ளைக்கு. அப்படி அவளையும் நான் நெருக்கப்பட்ட நிலைமையில தான் வளர்த்தி எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே 7 வருடம் ஒரு சிறை இருப்புக்குள் இருந்தது போல நான் தனிமையிலே இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு அதுவரையிலும் வேலை கிடைக்கல. ஆண்டோட சமூகத்துல ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் படிப்பை தந்தீங்க, வெற்றியை தந்தீங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். ஏன்னா வருமானங்களும் குறைவா இருந்தது. அப்ப அந்த கஷ்டத்துல என் மக பிறந்து 7வது மாதம் எனக்கு சேலம் மாவட்டத்துல ஜாப் கிடைச்சது ஸ்கூல்ல. 99ல நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு அங்க போனா அங்கேயும் ஹஸ்பண்ட் கூட இல்லை. அந்த 2000 அந்த வருடத்துல இவங்க சவுத் ஆப்பிரிக்கா போக வேண்டியது வந்தது. நான் அப்பதான் அங்க போய் ஜாயின் பண்ணேன், வெஸ்ட் ஆப்பிரிக்கா. அப்ப என் மகன் எல்கேஜி படிக்கிறான். என் மக கை குழந்தை. நான் என்ன செய்ய முடியும்? அங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையா வந்தது. கர்த்தருடைய கிருபையினால ஒரு போதகருடைய வீடு எனக்கு கிடைச்சது. அப்போ நாங்க மேல் மாடியில இருந்தோம். ஆனா நான் ஸ்கூலுக்கு போகணும், 2 பிள்ளைகளையும் பார்க்க யாருமே இல்லை. அந்த நேரத்துல ஊர்ல இருந்து ஹெல்ப்புக்காக ஒரு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்திருந்தோம். அங்க ரொம்ப ஹீட் சேலம் மாவட்டத்துல. அந்த ஹீட்னால அந்த உதவிக்கு அந்த பிள்ளைக்கு மேல எல்லாம் அம்மை போட்டுட்டு, அந்த அம்மா என் மகனை பிடிச்சிட்டு, அப்புறம் என் மகளை பிடிச்சிட்டு, எனக்கு 6 மாசம் லீவ் போட முடியாது. 3 பேரும் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். நான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே தெரியாமையா நான் வெளி ஊரு, எனக்கு யாரையும் தெரியல, எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை, ஊர்ல இருந்தும் இல்லை, அங்கிருந்தும் இல்லை. நான் அப்படியே கதவை பூட்டிட்டு 3 பேரும் படுத்திருக்காங்க. மேல மொட்டை மாடியில போனேன். ஸ்கூல் முடிச்சுட்டு முழங்கால நின்னேன். இந்த இடத்துல நீங்க வேலைக்கு கொண்டு வந்தீங்க, 3 பேர் படுத்திருக்காங்க, எனக்கு ஒத்தாசையே இல்லை, நான் என்ன செய்யணும்? நாளை ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏசப்பா, நீங்க எனக்கு இந்த இடத்துல வேலையை கொண்டு வந்தீங்கன்னா ஆராதிக்கிற ஒரு பிள்ளை எனக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போறேன், நானும் வெக்கப்பட போறேன், நீங்களும் வெக்கப்பட போறீங்க. அப்படியே ஜோம் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு அப்படியே கையை கட்டிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக எனக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி விட்டுட்டு போவேன்? நான் அப்படியே அமைதியா அதுக்குள்ள இருக்கும்போது 8 மணி ஆகும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டு, நான் கதவை திறக்கும் போது ஒரு போதகர் நிக்கிறாரு. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஜெபம் உடனே கேட்கப்பட்டதான். அவர் அப்படியே உள்ள உட்கார்ந்துகிட்டு என் நிலைமைய பார்த்தாரு. ரொம்ப வேதனைப்பட்டார் அவர். அப்ப என்கிட்ட சொன்னாரு, சிஸ்டர், நான் பொம்முடி போறதுக்கு டிக்கெட் எடுத்தேன், ஆனா ஆவியானவர் என்ன போக அனுமதிக்கல. இங்க இறங்கு, அது சிஸ்டரை போய் பார், அங்க இறங்கு, சிஸ்டரை போய் பார் அப்படின்னு அவர் உள்ள வந்துட்டாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடினா அதுக்கு முந்தின வாரம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நான் அந்த வீட்டு பக்கத்துல ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் அங்க போனேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அங்க போனேன். அதனால அவர் இந்த சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்தாங்க. அவர் வந்தபோது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்ப என்னுடைய செய்தியை நான் இப்படி சொன்னேன். அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், யாராவது 2 டேஸுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வேணும், எனக்கு இங்கே யாரையுமே தெரியல. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு, சிஸ்டர் நாளை 8 மணிக்கு முன்னா நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னாங்க. காலையில 8 மணிக்கு வந்தாங்க. வந்தது அவங்க அம்மாவே அனுப்பி விட்டாங்க. அப்ப அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, நான் எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன், என் மகன் எம்மா நம்ம பிள்ளை மாதிரி, அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்க 2 நாள் போகணும்ட்டு. அப்படியே அந்த அம்மா எங்களோட வந்தாங்க. நான் 2 நாள் அவங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. ஆனா அந்த 2 நாள் நான் எப்பவுமே ஜெபிப்பேன். அந்த பாஸ்டர் அம்மாவும் என்னோட ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு போக மனம் இல்லை. அந்த 2 நாள்னு சொன்னவங்க 1 வாரம், 1 வருடம், 2 வருடம், கிட்டத்தட்ட 5 வருடம் என் மக எல்கேஜி போறது வரையிலும் என்னோடயே கூட இருந்தாங்க. லீவுக்கு வரும்போது லக்கேஜ் இருக்கும், இவங்க லீவுக்கு வர முடியாது.
அப்படி பிள்ளைங்களை கூட்டு போனோம். அங்கேதான் தங்கி இருந்தாங்களா வீட்டுல? அங்கேதான் தங்கி இருந்தாங்க. அந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு ஸ்டோரி எப்படின்னா, அவருக்கு இந்த அம்மாவை பிடிக்கல. அவன் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒரு 2 வாரம் பிள்ளைகளுக்கெல்லாம் கியூர் ஆயிடுச்சு. உடனே சொல்றாங்க, இந்த அம்மாவை அனுப்பி விட்டுருங்கன்ட்டு. ஏன்னா அந்த ஊர்ல இந்த அம்மா பாஷை தெரியுது. நான் போய் ஒரு இந்த கடையில போய் கருப்பட்டி அதுன்னு கேட்டா அவங்க சிரிக்கிறாங்க, இந்த பாஷை ப்ராப்ளம். அவ இவங்கன்னா கரெக்டா அந்த பொருட்கள் வாங்குறாங்க, எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒத்தாசை. அவங்களுக்கு ஜெபம் பிடிச்சிட்டு நம்ம அப்படி ஐக்கியமா ஜெபிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, பையன் மட்டும். அவர் தான் ஃபாஸ்டர். அப்ப என்னோட இருக்கிறது அவங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா அந்த வீட்டு ஓனர் சொல்றாங்க, நீங்க இந்த அம்மாவை விட்டுருங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்க. எனக்கு அப்ப என்ன செய்யனே தெரியாது. எனக்கு வீடும் வேணும், அம்மாவும் வேணும். நான் என்ன செய்வேன்? மறுபடி போய் ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் என்ன செய்ய? வீட்டை விடுறதா அம்மாவை விடுறதா, ரெண்டும் எனக்கு முக்கியமா இருக்கே அப்படின்ட்டு அழுது அப்படி ஜெபிக்குமா. அன்னைக்கு நைட்ல கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள் நீ இருக்கிறாய். அப்ப நான் தீர்மானம் பண்ணினேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ள நான் என்ன செய்ய? வீடு காலி பண்ணணும்னா நானும் 2 பிள்ளைங்களும் மட்டும். இந்த பொருளெல்லாம் யார் எடுத்து மாற்றுவா? என்ன செய்யுது? அப்ப அந்த அம்மாட்ட பயத்தோட சொன்னேன், இப்படி என்ன செய்யுது, இப்படித்தான் சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க என்னன்னு. நான் சொன்னேன், நீங்களும் எனக்கு வேணும், வீடு வேணும். அப்போ அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை தான், நம்ம சபையில பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம வீடை காலி பண்ணுவோன்ட்டு. பொருட்களெல்லாம் அவங்களே இது பண்ணுவாங்க. அப்போ கர்த்தருடைய கிருபையினால சரி நாங்க அந்த ஐயாட்ட சொன்ன, நாங்க வீடையே காலி பண்றேன். ஏன்னா ஏசப்பா தரிசனத்தையும் கொடுத்துட்டாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளேயே நீ இருக்கிறாய் அப்படின்ட்டு. அப்போ சரி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தது நிமித்தம் வேற வீட்டுக்கு போகலான்ட்டு கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் உதவி செய்து ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டுல நானும் பிள்ளைகளும் இருக்கிறதுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை தான். அப்போ இவங்க அங்க போய் 1 இயர் முடிஞ்சிட்டு. ஏன்னா 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வர முடியும். அப்ப இவங்க சொன்னாங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்ட்டு. அந்த கடினமான ஒரு சின்ன வீட்டுக்குள்ளதான் நாங்க இருக்க முடிந்தது. பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாங்க, நானும் தான் கஷ்டப்பட்டேன். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வசதியான ஒரு வீட்டை கர்த்தர் அந்த இடத்துல பார்க்க கிருபை கொடுத்தார். அப்புறம் அந்த வீட்டிலே நாங்க தங்கிக்கிட்டு பிறகு என்னன்னா, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க வந்தோம், டிரான்ஸ்ஃபர் வாங்கி. அதே சேலம் மாவட்டத்துல ஓமலூர் பட்டணத்திற்கு வந்தோம். அந்த ஓமலூர் பட்டணத்துல நாங்க என்னன்னா, அந்த டைம்ல எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப நாங்க அப்பாவை பார்க்க ஊருக்கு வந்தோம். அப்போ அந்த புது ஒரு ஓமலூர் பகுதியில இருந்த வீட்டுல நான் என்ன செய்வேன்னா, ஈவினிங் 6 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன். டெய்லி 6 to 7 பண்ணுவேன். இதை பக்கத்துல ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க. நாங்க அப்பா இறந்ததை பார்க்க மறுபடியும் அங்க ஜாயின் பண்ணி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த சிஸ்டரே கேட்டாங்க, என்ன நீங்க டெய்லி இப்படி ப்ரேயர் பண்றாங்க? ஆமா, நாங்க 6 to 7 ப்ரேயர் பண்ணுவோம். அப்படின்னா நீங்களும் வாங்க அப்படின்ட்டு மொத அவங்க தான் அந்த 6 to 7 ப்ரேயருக்கு அப்படி வந்தாங்க. அப்படியே 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படியே அந்த இடத்துல நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல எல்லாம் பிடிக்காது. இவங்க ஜெபிக்கும் போது எங்க தெய்வங்கள் எல்லாம் இங்க இருக்கிறது இல்ல அந்த மாதிரி. அப்போ எங்களுக்கெல்லாம் அதிகமா யாரும் வீடு தர்றதும் இல்லை. அப்போ அப்படியே அந்த இடத்துல ஜெபிக்கும் போது பக்கத்துல தான் ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அப்ப நம்ம சீக்கிரமா இங்க டிரான்ஸ்ஃபர் வர முடியாத ஒரு நிலைமை. அப்ப அந்த வீட்டையே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு பழைய விலைக்கு அதை வாங்கிட்டு அதுல போனோம். அதுல போகும்போது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இவ சொந்த வீட்டுல வந்துட்டோம், அப்ப நம்ம இனி விடுதலையா ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு. வாடகைக்கு இருந்த வீட்டுல எல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம், ஜெபிக்க முடியாதுன்னு. ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டே இருந்தோம். ஆண்டவர் அதுக்கு ஏத்தபடி ஒரு வீடை தந்திருக்கிறாரு, அங்கேயே ஜெபிக்கலாம். அங்க போய் ஜெபித்த 2 நாளையிலேயே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டோட சேர்ந்து இருந்தது ஒரு பெரிய RSS தலைவர். அவர் ஜெப சத்தம் கேட்டோன்னா உங்களுக்கு என்ன இங்க சர்ச்சா கட்டி வச்சிருக்கு, இது வீடா சர்ச்சா, இனி ஜெப சத்தம் கேட்டா நீங்க ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது வரும் அப்படின்ட்டு. என்ன செய்யாது, இப்படி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்ட்டு. அதன் மத்தியில நாங்க இந்த சில டீச்சர்ஸ் கூடி ஜெபிக்க வருவாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்க என்ன தைரியப்படுத்தினாங்க, நம்ம பாரத நாட்டுல நம்ம சொந்த நாட்டுல நம்ம தெய்வத்தை வழிபடுவதற்கு யார் தடை செய்ய முடியும்? ஆனா அந்த நேரத்துல இவங்களும் கிடையாது, நானும் 2 பிள்ளைங்களும் தான். அந்த மனுஷன் எது வேணாலும் செய்யலாம். அவர் ராத்திரியோட ராத்திரி சில தெய்வங்களை உருவாக்கி அந்த விக்கிரக கட்டுகளை வைத்து வழிபடுகிற மனிதர்.
ஆனா அவருக்கு ஜெபம் பிடிக்காது. ஜெபிச்சா எங்களை மிரட்டுறாரு. அப்ப இந்த டீச்சர்ஸ் எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க. அப்படியே இவர் எங்களை உபத்திரவப்படுத்த படுத்த படுத்த அந்த ஜெபம் வளர்ந்துட்டே இருந்தது. தனிமையா இருப்போம். அவர் எங்க வீட்டுக்கு மேலதான் அந்த பல்லு தேய்க்கும் போது அப்படியே அந்த பிரஷ் அந்த எச்சிலெல்லாம் எங்க வீட்டுலதான் அப்படியே துப்பி விடுறது. வெத்தலை போட்டுட்டு அப்படியே சுவர்ல துப்பி விடுறது. தேங்காய் உடைக்கணும்னா என் வீட்டுக்கு மேலதான் உடைப்பாரு. நான் அப்போ வீட்டுல யாருமே இருக்காது. நான் அதை கேட்டுட்டு வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். நைட்டு 12 மணி ஆகும்போது காம்பவுண்டெல்லாம் உடைச்சு போட்டுருவாரு. உடஞ்ச மாதிரியே கிடக்கும். காலையில வரும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க, ஏன்னா இவங்களும் இருக்காது. இப்ப என்ன செய்யுது? அப்படி ஒரு உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம். பிள்ளைங்களுக்கு அப்ப என்ன வயசு? அந்த பிள்ளைகளுக்கு அப்ப என்ன வயசாச்சுன்னா, என் பையன் அப்போ +1 படிக்கிறான். என் மக 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்ப தனிமையா இருக்கும்போது பிள்ளைகளை வெளியே அனுப்பணும். அவங்க எது வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள நான் அந்த ஜெபம் தான் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருந்தது. பக்கத்துல ஏதாவது சப்போர்ட்டா இருந்தாங்களா அந்த டைம்ல? பக்கத்துல எல்லாருமே ஹிந்துஸ். ஆனா எங்களுக்கு சொந்த வீடு. பக்கத்துல எல்லாருமே ஹிந்துஸ். பக்கத்துல ஒரு மந்திரவாதியும் வேற இருந்தாரு. ஆமா, அது ஒரு ஸ்டோரி என்னன்னா, அவர் மந்திரவாதம் செய்யறவர் மற்றவங்களுக்கு விரோதமாக. இவரும் அப்படி செய்வாரு. ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அப்ப நான் சரி ஆண்டவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, லீவ் போடுங்க அப்படின்ட்டு இருந்தேன். வீட்டில் அன்னைக்கு நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் நைட் ஒரு சொப்பனம், என் பாத்ரூமுக்குள்ள ஒரு கருப்பு நிற பாம்பு இருக்குது. அந்த பாம்பு என்னை கடிக்க வருது. அப்போ இன்னொருத்தவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த பாம்பு கடித்தா நீங்க உடனே செத்துருவீங்க, அவ்வளவு விஷம் நிறைந்த பாம்பாக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த மறுநாள் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்கூலுக்கு போகாத, ஜெபி அப்படின்ட்டு. அப்ப நான் லீவ் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 மணி ஆகும்போது மந்திரவாதி வீட்டுல சொல்லி கேக்குது, சேவல் கோழி எடுத்துட்டு வா. அப்ப நான் நினைக்கிறேன் அவங்க ஏதோ சாப்பிடுறாங்க, தண்ணி ஏதோ அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. சரி, நான் ஒரு 3 மணி வரை அப்படியே உபவாசி ஜெபிச்சுட்டு, நீ பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, ஏதோ பிள்ளைங்களுக்கு செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு வாசலுக்கு போனா எல்லா ரத்தம் என் வீட்டு முன்னாலதான். அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் ஏன் என்னை ஜெபிக்க வைத்தாரு, ஏன் இந்த ஆபத்துல இருந்து தப்புவிக்க வைக்கிறாருன்ட்டு. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி தண்ணியை விட்டு கழுவி விட்டுட்டு, அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவர் பாருங்க ஜெபிக்க வைத்து அந்த இடத்துல பாதுகாப்பை தர்றாரு. அப்படியேதான் அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் இப்படிப்பட்ட போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஜெபத்திற்கு தடை. அவங்க ரொம்ப உபத்திரம் பண்ணாங்க. காம்பவுண்டை உடைப்பாங்க. சாயந்தரம் ஜெபிக்கும் போது ஒரு நாள் கல்லை எடுத்துட்டு வர்றாரு. அப்போ ஒரு போதகருக்கு நான் பயந்து ஃபோன் பண்ணேன், இப்படி இவங்க கல்லை எடுத்துட்டு ஜன்னலை உடைக்க வர்றாங்க. அப்ப அவர் எனக்கு சொன்னது, பவுலுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டது, பவுலுக்கு சில உபத்திரவங்கள் வந்தது அப்படின்ட்டு. அப்ப அந்த உபத்திரத்தையும் கர்த்தர் தாங்க கிருபை கொடுத்தார். அப்ப கூட இருந்தவங்களுக்கு ஒரு வைராக்கியம், நம்ம நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நைட்டு ஜெபிக்கும் போது கை தட்டுறதை அவருக்கு கேட்க கூடாது. ஆனா எனக்குள்ளேயும் கர்த்தர் தான் ஒரு தைரியம் தந்தது. அப்ப நைட்டு 10 மணில இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தா ஒரு 4-5 பேர் வருவாங்க. மிட் நைட் ஆகும்போது ஆவியில நிரம்பி இவங்களும் கை கொட்டுவாங்க. நான் கண்ணை திறந்து பார்ப்பேன், அந்த மனுஷன் கல் எடுத்துட்டு வர்றாரா, என்ன எடுத்துட்டு வர்றாரா ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு. ஆனா கர்த்தருடைய கிருபையினால அவர் வெளியே வர்றதே இல்லை. அடுத்த நாள் பயந்துதான் இருப்பேன், என்ன நடக்கும்னா. ஆண்டவர் பெரியவர், அந்த மனுஷன் அந்த பக்கமே வர மாட்டாரு. பொதுவாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரம் வருவது நல்லது. அப்பதான் நம்ம இன்னும் அதிகமா ஆண்டவருக்குள்ள நெருங்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் இப்படி ரட்சிக்கப்பட்டாரா? அவரு ரட்சிப்புக்காக ஜெபித்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட அங்க போய் இது 13 வருஷம் அனுபவங்கள் அங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் கர்த்தர், நான் களியக்காவில தான் எங்க சர்ச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் அங்க போகும்போது அந்த சங்கீதம் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ரொம்ப வருஷத்துக்கு பிறகுதான் என் தாய் சபைக்கு போனேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். அந்த வாசல் என்று ஆகும்போது இந்த வார்த்தை எனக்குள்ள வருது. நான் அப்ப எனக்கே அதை எடுத்துட்டேன், கர்த்தர் போகிற இடத்துல எல்லாம் பாதுகாத்து இந்த இடத்துக்கு கொண்டு வர போறாரு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. அந்த மே மாசம் நான் அங்க சேலம் போகும்போது ஒரு தகவல் வருது, இந்த வருடத்துல உனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ஏன்னா என் தம்பி சிவா ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், அவனுக்கு அந்த தகவல் கிடைச்சிட்டு. அங்க பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கிருந்து இங்க வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை பயங்கரமானது, பயங்கர அற்புதத்தை செய்யக்கூடியது.
அப்போ அந்த மே மாசம் நான் அப்ளிகேஷன் கொடுக்கல. அப்ப எப்படி எனக்கு ஒரே சங்கடமா இருந்தது. ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா முன்னே நான் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பேனேன்ட்டு. ஆனா நான் லேட்டா போய் ஆபீஸ்ல கேட்டா, இல்லம்மா இந்த வருஷம் இல்லை, நீ அடுத்த வருஷம் தான் போடுவோம். ஆனா அந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் நான் அலாட் ஆயிட்டேன். அப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால 2012 இங்க வந்து எனக்கு கன்னியாகுமரியிலே 5வது சீட்டு. எப்படின்னா 105 பேர் அங்கிருந்து இங்க போட்டாங்க. இவங்க ராணுவ கோட்டையும் இந்த சீனியாரிட்டி இருந்ததுனால 5வது சீட்ல நான் இங்க வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். சரிங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க அங்க வருவீங்க? நான் வர்றது மேக்சிமம் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்குன்னா எனக்கு 2 மாதம் ஆனுவல் லீவ்னு சொல்லுவாங்க, 30 days கேஷுவல் லீவ். மேக்சிமம் அந்த ஆனுவல் லீவ் 2 மாதம் நமக்கு எடுக்க முடியும். இது ஒரே டைம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த உள்ள சூழ்நிலை தான். மேக்சிமம் என்னென்னா 2 மாதம் அந்த ஆனுவல் லீவ் வந்துடுவேன். அந்த 30 days உள்ளது எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும். அப்படி வரும்போது எப்படியும் வருஷத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சிச்சுவேஷன், நான் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறானோ அந்த இதுபடி தான் வருவேன். அதுவும் மற்றபடி என்னென்னா சில டைமில் எப்படின்னா நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆண்டவர் கிருபையில். அதெல்லாம் பெரிய ஒரு சாட்சி. என்னென்னா நாங்கள் பொருளாதார ரீதியில் ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. அந்த நாட்கள்ல நாங்கள் என்னென்னா ஆண்டவருடைய சில சத்தியங்களை தெரிந்த நிமித்தம் எனக்கு என்னுடைய இனிஷியல் பாதை எப்படின்னா, நான் ரட்சிக்கப்படாத ஒரு ஃபேமிலின்னு தான் வந்திருந்தேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் தான் என்னுடைய கல்லூரி நாட்கள், அந்த இடைப்பட்ட நாட்கள் வரும்போது தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்னன்னா ஒரு போதகர், இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அவரை, பிரைட் டேவிஸ், அவங்க ஏஜி பின்னணியத்தில் மேல்புறம் சபையில் உள்ளவங்க. அவர் எனக்காக நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்னை ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய சில சத்தியங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் படிக்கிற நாட்கள் நடந்த சில சம்பவங்கள், ஆண்டவர் செய்கிற சில அற்புதங்கள், அதெல்லாம் எனக்கு நிறைய நேரம் எனக்கு விளக்கி காட்டியிருக்காங்க. அது என்னுடைய மனசுல எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கு. எப்படி நம்ம கடுமையாக உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும், அப்பேற்பட்ட சில சத்தியங்கள் அவர் எனக்கு சாட்சியாக சொல்லியிருந்தார். சண்டே ஸ்கூல்லையும் எனக்கு சின்ன பிள்ளைங்க தான் பெரிய ஆளப்போம். அப்போ எனக்கு சின்ன பிள்ளைங்க எடுக்கிற அந்த கிளாஸ்ல தான் என்னை கொண்டு வச்சு சில காரியங்கள்லாம் அவர் எனக்கு விளக்கி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் என்னுடைய மனசுல ஆழமா இருந்தாலும் முழுமையான ரட்சிப்பு கிடையாது. அப்படியே ஆண்டவருக்கு சத்தியங்களை தெரிஞ்சு அப்படியே இருந்தேன். கல்லூரி நாட்கள் படிக்கிற டைம்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வழி நடத்தி இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் முழுமையான ரட்சிப்பு எப்போ வந்துச்சு? முழுமையான ரட்சிப்பு எப்படின்னா, நான் என்ன திருமணத்துக்கு அப்புறம்தான் என்னுடைய இவங்க தான் எனக்கு வேண்டி நிறைய மாதங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் என்னை ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. வெளியே தெரியாம எனக்கு வேண்டிய உபவாசம் இருந்து எனக்குள்ளே பெரிய மாற்றங்கள். அவங்க சொன்னது போல என்னன்னா, நாங்க திருமணமாகி நான் அம்பால போகும்போது, நான் ஆக்சுவலி எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. எனக்கு இந்த ஆவிக்குரிய சபை இருக்கிறது அவ்வளவு தெரியல அந்த டைம்லையும் இருந்தாலும் எனக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லை. அங்கெல்லாம் என்னன்னா, அந்த வார் டைம்ல உள்ள இடிக்கப்பட்டு கிடக்கிற பெரிய பெரிய ஆர்சி சர்ச், அதுல தான் அந்த இதெல்லாம் நடக்கும், வர்ஷிப் நடக்கும். அதுல தான் நான் ஈவினிங் தான் போக வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கும். அதுல போயிட்டு இருந்தேன். இப்ப போகலாம், ஆனா ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது எங்கேயாவது நூக்கன் கார்னர்ல இருக்கும். அந்த நம்ம தேடி தான் போகணும். இப்போ இவங்க சொன்னாங்க, நான் அந்த ரயில் பயணத்துல சொன்னாங்க, நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் கண்டிப்பா போகணும், அதுதான் எனக்கு வேணும் நான் அப்படின்னு உள்ள இதுல அவங்க பிடிவாதமா இருந்தாங்க. திருப்பி தான் ஆண்டவர் கிருபையில நான் என்னன்னா, நாங்கள் கோட்டைஸ் பக்கத்திலே ஒரு சபை இருந்தாச்சு. அது கண்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இதுல அவங்களுக்கு ஒரு ஆராதனை பண்றதுக்கு ஒரு பில்டிங் கொடுத்திருந்தாங்க. அவங்க யாரோ பெரிய ஆபீசர்ஸ், அவங்க இதுல ஒரு கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்க தங்கி அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அனுமதி அந்த காலத்துல கொடுத்திருந்தாங்க. அப்படி என்னன்னா, ஆமா, அதுக்கப்புறம் அந்த சபைகளுக்கு போய் இந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் முழுமையான ஒரு ரட்சிப்பும் அதுல நடக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க ஆர்மில இருக்கிறதுனால உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்காங்க? ஆமா,
நான் ஆர்மியில் மேக்சிமம் இந்தியாவில் பல எல்லா இடங்களுக்கு நான் போயிருக்கேன். எங்கெல்லாம் இருந்தேன்னு சொல்ல வந்தாச்சுன்னா, பெங்களூரில் அதிக நாட்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெங்களூர் முடிச்சுட்டு நான் அம்பாலா போனேன். அம்பாலா போன டைம் தான் இவங்களை மேரேஜ், அந்த அனுபவங்கள். அம்பாலா முடிச்சுட்டு நான் எங்கே போயாச்சுன்னா, ஒரிசா, ஒரு பொலாங்கிர், ரொம்ப ஒரு ரிமோட் பிளேஸில் இருந்தேன். பொலாங்கிர், அந்த ஒரிசா அது முடிச்சுட்டு நான் போயாச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் கொச்சின்ல 2 இயர்ஸ் இருந்தேன். அது முடிச்சுட்டு நான் இங்கே போனேன், வெஸ்ட் பெங்கால் போனேன். தேஜ்பூர் அந்த இடத்துல போயிருந்தேன். தேஜ்பூர்ல முடிச்சு எங்க போயிருந்தேன்னா, தேஜ்பூர் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆண்டவர் என்னன்னா ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு கிருபை செய்தார். இவங்களுக்கு 19 எங்க வாழ்க்கையில எப்படின்னா, திரும்பிச்சு எங்களுடைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்போ எப்படியாவது ஒரு வீடு வைக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எங்க மார்த்தாண்டம் பக்கத்துல ஒரு வீடு வைக்க தொடங்கணும். அதனால உள்ள கடன்கள், அந்த காலத்துல எங்கள் குடும்பத்துல சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. வீட்டில் உள்ள இது பாரங்கள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. என்னன்னா சாப்பாடுக்கு, உண்மையை சொல்ல போனா சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. என்னுடைய ஒரு சேலரி தான், அந்த டைம்ல சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த இடத்துல நான் என்ன சாட்சி சொல்றேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க உள்ளது ஆண்டவருக்கு கொடுத்தோம். மிஷினரிஸ், ஜெபங்கள், அந்த டைம்ல நாங்க அந்த கஷ்டப்பட்ட காலத்திலே அந்த ஊழியங்களுக்கு நாங்க உதவி செய்யறது, அந்த இதுல நாங்க தவறவே மாட்டோம். அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் எங்களுடைய இதுல 99 2000 தான் எங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அவர் மறப்பதற்கு மனுஷன் இல்லையே. அதை எங்க வாழ்க்கையில நாங்க கண்டுகொண்டோம். அந்த 99 2000 இப்போ 99 இவங்க டிடிசி முடிச்சா கூட இவங்களுக்கு என்னன்னா ஜாப் நம்ம கன்னியாகுமரியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, சீனியாரிட்டியில இருக்காங்க. இப்போ ஒரு ஜாப்னு ஒரு கிடைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் என் மனசுல நினைக்கிறதும் இல்லை, அப்படி உள்ளதுல தான் இருந்தேன். ஆனா ஆச்சரியமாக இவங்களுக்கு என்ன 99 இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே ஆட்கள் இல்லாமல் இவங்களுக்கு அந்த இதில் ஒரு கால் லெட்டர் வந்துருச்சு. எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, அந்த கவர்மெண்ட் டீச்சராக கிடைக்குது. நான் அங்கே தேஜ்பூர் அங்கே போயிருக்கேன். நான் அந்த இடத்துக்கு, அந்த ஆஃபீஸுக்கு நான் வெரி குவைட் நியூ. எனக்கு அந்த இடத்துல இருந்து என்னென்னா வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு இது உண்டு. அப்போ என்னுடைய நேம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ சூழ்நிலைகளே இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷாக நான் அங்கே போயிருக்கேன். அப்போ நமக்கு அதை மைண்ட்லேயே வரல ஒரு வேக்கன்சி இருக்குன்னு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த போதகர் எனக்கு வழிநடத்தின இனிஷியல்ல அவர் சில உண்மையாக உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், இதெல்லாம் என் மனசில் இருக்கனால நான் எப்படியும் அந்த ஆஃபீஸ் டைம்னு நான் பார்க்கறது இல்லை. ஒரு வேலை கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக நான் டைமே பார்க்க மாட்டேன். நான் முடிச்சுட்டு தான் அப்படி இருப்பேன். யாராக இருந்தாலும் எப்படி இப்பட்ட நைட்டெல்லாம் சில வேளை நான் என்னென்னா என்னுடைய வேலை அனுபவத்தை நான் சொல்லியாச்சுன்னா, சில வேளை நான் டைப்ரைட்டர் மேலே உறங்கியிருக்கேன். அந்த டைம்ல கம்ப்யூட்டர் கிடையாது, இப்போ ஆஃபீஸ் டியூட்டி தான் எனக்கு. அப்போ இருந்தால் கூட அந்த இதில் நான் கடினமா நான் உழைக்கிற அந்த ஒரு சூழ்நிலை உண்டு. மற்றபடி சத்தியத்தை சொல்லுவீங்களாங்க? நான் என்னென்ன சத்தியத்தை என்ன, நான் ஆக்சுவலி நான் அந்த சில இடங்கள்ல நம்ம ஜெபிக்கிறது கூட சூழ்நிலை இருக்காது. நான் கடந்து போன இந்த ராணுவ வாழ்க்கையில என்ன நிலைநிறுத்தின என்னன்னா, ஒண்ணு இவங்களுடைய ஜெபம், ரெண்டாவது என்னன்னா எங்க போனாலும் நாங்க அந்த கிறிஸ்தவ நண்பர்களை நான் பார்ப்போம், யாரா இருக்கிறாங்களான்னு. அப்படி உள்ள இதுல சில இடங்களில் நம்ம கூடி ஜபிக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் இருக்காது. இருந்தாலும் அந்த ஜபிக்கக்கூடிய நம்ம ஜபம் பண்ணியாச்சுன்னா ஆண்டவர் யாராவது ஒரு ஆள் தருவாங்க. இதை தான் எங்க வாழ்க்கையில நான் என்னுடைய அந்த கடினமான சூழ்நிலைகள்லாம் எங்க போற இடத்துல, ஏன்னா நானும் தனிமையா, யங் லைஃப், இவங்களும் செப்பரேட்டா இருப்பாங்க. அந்த ஜபங்கள் நாங்க ஈவினிங் கூடி ஜபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்க அப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிச்சிருக்கேன். அது எங்களை என்னன்னா ஆண்டவருக்குள்ள ஒரு நிலைநிறுத்தின அனுபவங்கள். நாங்கள் ஒன்னொன்னோடு பேசி, ஒருவர் கொஞ்சம் ஏதாவது இதில் நம்ம கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் தேற்றுகிற அனுபவம், செவிக்கிற அனுபவம், என்கரேஜ் பண்ண இந்த இதில் தான் எங்களுடைய வாழ்க்கை. எங்கே போனாலும் ஒரு கிறிஸ்தவ நண்பர்களோட அந்த ஐக்கியம், அந்த ஒரு அனுபவத்தில் நான் கடந்து போனேன். இதையெல்லாம் பார்த்து தான் என்னுடைய என்னென்ன சில இடத்துல எல்லாம் நிறைய என்னென்னா உண்மையற்று வாழ வேண்டிய அந்த இருக்கும் சூழ்நிலை உண்டாகும். எப்படின்னா சில இடத்துல நம்ம அங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடிய சில நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அந்த பரிதானங்கள் வாங்கி அந்த மாதிரி இதுலையும். ஆனா நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில என்னன்னா அதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள் எனக்கு கம்பல்ஷன் வந்தாச்சு. இருந்தாலும் அதுல ஒண்ணு நான் இடப்படலை.
அப்புறம் கடின உழைப்பு. இதை இன்னும் ஆண்டவர் பார்த்து எங்களுடைய இதுல என்னன்னா, அந்த 2000 எனக்கு அந்த நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா போறதுக்கு நான் டெல்லியில போய் ராணுவ தலைமைச் செயலகம் அங்கே அதுல எல்லாத்தையும் ஆண்டவர் கிருபையில கடந்து நான் அந்த இடத்துல வெஸ்ட் ஆப்பிரிக்கா போறதுக்கு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. என்னன்னா, ஆண்டவருக்காக உழைத்தது, ஆண்டவருக்காக ஜெபித்தது, கொடுத்தது எல்லாத்தையும் நினைத்து ஆண்டவர் பெரிய ரிவார்டு எங்களுக்கு 99, அதுதான் எங்களுடைய ஒரு ஃபைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் 99 2000 நாங்க பார்த்தோம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க தான் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நீங்க வந்து ஆபீஸ் வேலை தான் இல்லையா, அந்த இடத்துல நீங்க வந்து மற்ற இடங்கள்ல நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் காப்பாத்தினார், அந்த மாதிரி அனுபவம் அது ஒண்ணு இருக்கு. மற்றபடி இந்த பிரச்சனைகள் என்ன சொல்றேன், எங்க போனாலும் என்னன்னா ஜபிக்கிறவங்களுக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் அவ்வளவு இது கிடையாது, நிறைய எதிர்ப்புகள் தான் வரும். நிறைய இடத்துல என்னன்னா நாங்க ஜபிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய அதிகாரிகள் கூட நிறைய தொந்தரவு கொடுத்துருக்காங்க. நான் அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா போறதுக்கு முன்னாலே நான் நடந்த ஒரு அனுபவம். நான் அந்த இடத்துல என்னன்னா பயங்கரமான பிரச்சனை அஸ்ஸாமில் நடந்த டைம்ல, அந்த டைம்ல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் நடக்கிற நிறைய, அது ஒரு பெரிய ஒரு ட்ரூப்ஸ் கூட தான் இருந்தேன். என்னன்னா ஃபைட்டிங் ட்ரூப்ஸ் அந்த மாதிரி உள்ள இதுல தான் இருந்தேன். அந்த இடத்துல எல்லாம் ஜெபிக்க முடியாது, நிறைய எதிர்ப்புகள் கூட உள்ள நம்ம சவுத் இண்டியன்ஸ் கூட இருந்தாங்க. அந்த இதுல உள்ளவங்க கூட எங்களுக்கு பெரிய இது மாதிரி என்னன்னா ஒரு எனிமி மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஆட்கள் கூட நமக்கு டோட்டலி எகென்ஸ்டா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள்ஸ் தான் அந்த ஜபிக்கிறவங்க இருப்பாங்க. நான் இந்த போறதுக்கு முன்னால என்ன ஒரு சாட்சி என்னன்னா, நாங்க அந்த இடத்துல என்னன்னா ஈவினிங் அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளதான் நாங்க கூடி ஜபிப்போம். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் சேர்ந்து அதை தியாகமாக தான் ஜெபிப்போம். ஆனால் கடுமையான குளிரும் இருக்கும். இந்த டிசம்பர் அந்த டைம்ல நான் வரும்போதுன்னா அந்த ஜெபிக்கவே முடியாது, அந்த ஷிவரிங் தான் இருக்கும். அந்த ஜென்ரேட்டருக்கு ரூமுக்குள்ளே நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியம், அந்த இடத்துல ஜெபம் பண்ண அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பெரிய மிராக்கிள் பண்ணார். எங்களை என்ன பண்ணாங்கன்னா, அங்கே நாங்கள் ஜெபிக்கிறதுனால கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் ஜெபிக்கிற அந்த இதுக்கு மேலேயே கல்லுகள் எல்லாம் அந்த கூரை மேல எல்லாம் எடுத்துறிஞ்சு ஷீட்டு டன் இருக்கும், அந்த அலுமினியம் அந்த மாதிரி இது இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் கல்லெல்லாம் எடுத்துறிஞ்சிருக்காங்க. ஆனால் நிச்சயம் நான் சொல்றேன், அந்த இடத்துல முழங்கல் போட்டு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதமா பெரிய ஒரு அதிசயங்களை காண செய்தார். நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா போனேன். நிறைய பேருக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியிலையும் பல ஆச்சரியமான குடும்பங்களை பல அற்புதங்களை செய்தாங்க. ஒரு கூட ஜெபம் பண்ண அவனுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்தாச்சு, வேலை கிடைச்சாச்சு. அப்படிப்பட்ட ஆண்டவர் மிராக்கிள்ஸ் அந்த இடத்துல யார் முழங்கல் படிட்டாங்களோ, என்னன்னா தியாகமாக பண்ணக்கூடிய ஆண்டவர் பார்க்கிறாரு இல்ல. அந்த ஒரு இதனாலதான் ஆண்டவர் என்ன ஆச்சரியமா என்ன ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கா போறதுக்கு உள்ள ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார். மேலே சொல்ல போனா நான் ஃபிளைட் ஏறுவேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, யுனைடெட் நேஷன் அந்த ஃபிளைட்லயே நான் ஸ்டாப்பா போயிட்டு இங்கேருந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கா ஒன்லி 1 ஸ்டாப் தான் பண்ணா. அப்படி ஃபிளைட் சர்வீஸ் அந்த இதுல ஒரு என்னென்ன அனுபவமே ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறது முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அநேக ஃபிளைட் யாத்திரைகள், நிறைய இடங்கள்ல ஃபிளைட்டு நம்ம போறதுக்கும் அதுல காண்றதுக்கும், என்னன்னா என்னுடைய தகுதிக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் வருமானு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்த்துகிற விதங்களை பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அவங்களோட ஈவன் சேலரிஸ், அந்தபடி இவங்களுக்கு ஜாப், அப்படிதான் நான் ஆண்டவர் அதுல இருந்து எங்களை ஒரு என்னன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம், எங்கேயே இருந்துட்டு எங்கேயே நம்மளை கொண்டு வச்சது மாதிரி அப்படி வச்சுட்டாங்க. இதுதான் என்னுடைய அனுபவங்கள். பார்க்க முடியாத அனுபவங்கள். ஆமா, பார்க்க முடியாத அனுபவங்கள். எனக்கு ஈவன்ல போயிட்டு நான் என்ன பார்த்தேன்னா, இங்க ஒரு அபவுட் ஒரு 16 கண்ட்ரிஸ் அவங்களோட நான் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு பெரிய காரியங்கள். அந்த இடத்துலயும் என்னன்னா எங்களுக்கு ஒரு இந்தியன் ஆஃபீஸர் தான் நாங்க கூடி ஜெபிக்கிறதுனால ரொம்ப தொந்தரவு பண்ணாரு. அந்த இடத்துல நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னை பற்றி சொல்லலை, ஆனால் அந்த இதில் நான் கண்ட காட்சி என்னன்னா, நான் ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு ஏர் ஃபீல்டுக்கு நான் வாக்கிங் போகிற அந்த இடத்துல என்னன்னா, இந்த கானா என்கிற கண்ட்ரிஸ் உள்ள இராணுவ வீரர்கள், அந்த இடத்துல அவங்களுக்கு என்னன்னா பணத்துக்கு குறைவில்லை, எந்த இடத்துலையும் இம்மோரல் லைஃப் தான், எந்த மாதிரியான சொல்லவே முடியாத ஒரு லைஃப், அங்கே ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. அந்த இடத்துலையும் என்னன்னா இந்த கானா என்கிற கண்ட்ரிஸ் உள்ள அந்த இராணுவ வீரர்கள், அந்த இடத்துல லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் ஆர்மி இருக்காங்க. இருந்தாலும் அந்த கானா கண்ட்ரிஸ் உள்ள மக்கள் குழுவா இருந்து அந்த ஏர்ஃபீல்டு ஃபுல்லா கேண்டில் லைட் வச்சு ஆண்டவரை பாடி ஜெபம் பண்ணி ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன்.
என்னன்னா இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, தாமரை தண்ணியில இருந்தாலும் அதுல என்ன பண்ணது அது ஒட்டாது. அப்ப அந்த மாதிரி பாவம் சூழ்நிலை என்னன்னா அவ்வளவு தண்ணி மாதிரி இருக்கிற இடம், ஈவனும் கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தான் சொல்றான். அது அந்த மாதிரி நீ நடக்காத ப்ரீகாஷன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்றேன் வெளியே. அதுக்கு எந்த தடைகளும் இல்லை. அந்த இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் என்னன்னா ஒரு ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இந்தியாவில் கூட இல்லை. ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கானா கண்ட்ரிஸ் பிடிச்சது எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம். நிறைய இடத்துல நான் சாட்சி சொல்றேன். பெருமைக்கு நான் போறதுக்கு சொல்லலை, ஆண்டவர் கிருபையால், ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆண்டவர் அந்த இடத்துலயும் ஒரு பெரிய ஒரு இது அந்த மக்கள் அப்படி செய்யற பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய அனுபவம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள. இப்போ என்ன ஊழியம் பண்ணிட்டு இப்ப நாங்க என்னன்னா, நான் ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கை ராணுவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எங்களுடைய ஊழிய பாதைன்னு பார்த்தாச்சுன்னா இவங்க தான் தியாகம். எங்க குடும்பத்துல பிள்ளைஸ் சாயங்காலம் லீவ் முடிச்சு வந்துட்டு அந்த ஒரு 2 hours எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள ஆண்டவருக்குள்ள பிரேயர். இது 2012 தொடங்கினது, அது இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு அவங்க வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு பாதை. ஏன்னா அங்குள்ள டியூட்டி முடிக்கணும், அது முடிச்சு வந்து இது பார்க்கணும், அடுத்து பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு டின்னர் பண்ணணும். இந்த ஊழியம் அந்த ஒரு 2012 தொடங்கினது. அந்த ஊழியம் அப்படியே இன்னைக்கு வரை இருக்கு. நான் முன்னால சில வேளையில நினைப்பேன், நான் லீவுக்கு வந்தாலும் என்னன்னா இவங்க என்ன கவனிக்க மாட்டாங்க, வருவாங்க பிள்ளைகளுக்கு டீ பண்ணி வைப்பாங்க, அப்படியே போய் ஜபிக்க போவாங்க. அதை புரிந்து கொண்டு வருவதற்கு ரொம்ப காலகட்டங்கள் ஆச்சு. அப்படிப்பட்ட ஊழியம் தான் அந்த ஊழியம். என்னன்னா இவங்க சேலத்துல சொன்னாங்க, என்னன்னா பக்கத்து வீட்டுல இருந்து பண்ண இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா பெரிய இது. நாங்க என்ன லைஃப் என்னன்னா வெரி சும்மா இருந்தேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சில வேளை நம்ம கோயம்புத்தூர்ல இருந்த டைம்ல, கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு, அந்த டைம்ல நான் சனிக்கிழமை வருவேன். சனிக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க வேற ஊழியங்களுக்கு போவோம். சேலத்துல இருந்த டைம்ல எனக்குன்னா வேற ஆட்களோட சேர்ந்து கிராமங்களுக்கு நான் போய் ஊழியம் பண்ணிட்டு இருப்போம். பெங்களூர் இருந்தேன். சண்டே நைட்டு பூரா டிராவலா இருக்கும், காலமா போய் நான் அங்கே இருக்கணும், அந்த இதில் இருக்கணும், 6 o'clock எல்லாம் அங்கே இருக்கணும். அப்படி ஹெக்டிக் தான் எங்கள் லைஃப் போயிட்டே இருந்தாச்சு. அதனால ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் விடவே இல்லை. இவங்க ஜெபிக்கிற ஊழியம் ஆகட்டும், அப்படி எல்லா இடத்துலையும் இவங்க அந்த இடத்துலையும் ப்ரேயர் வைப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் ஊழியம் ஒரு கூடவே இருந்துட்டு இருந்த மாதிரி தான் அப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 2014 நான் என்னுடைய ரிட்டையர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் அதிலே கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆனப்புறம் இங்கே வந்த டிரான்ஸ்ஃபர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்குள்ள ஸ்டோரி ரொம்ப இருக்கு. இவங்களுக்கு அருமனையில டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. இப்போ அருமனையில டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னு எங்க வீடெல்லாம் எங்களுக்கு பக்கம் தான் இருந்துச்சு, சொந்த வீடு. இப்போ அந்த வீட்டுல இருக்கும்போ இவங்க என்னன்னா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு இங்க இருக்க உனக்கு ஊழியம் கிடையாது, நீ நாகூர் பட்டணத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொன்னார். முன்னாடி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாச்சு. எங்க வீடு இருக்கு, எங்களுடைய விலைகள் எல்லாம் அங்கே இருக்கு, அங்கே எங்களுக்கு எல்லாம் சுபிட்சமா இருக்கு, அங்கே இவங்களுக்கு வேலை பார்க்கும் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறான்னு இவங்க எங்கிட்ட சொன்னாங்க. அந்த டைம்ல என்ன சொன்னா, சரி ஆண்டவர் பேசினான்னு சரி நமக்கு நாகூர் வரணும்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து அப்ளிகேஷன் கொடுத்து உடனடி ஆண்டவர் கிருபையில நாகூர்ல வந்தாங்க. நாகூர்ல வந்து 5 வருஷம் அளவுக்கு வாடகைக்கு தான் இருந்தோம். வாடகைக்கு இருந்துட்டு இவங்க அந்த இடத்துலயும் ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வாடகைக்கு இருந்த டைம்ல இந்த ஈவினிங் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துல என்னன்னா ஆண்டவர் ஆட்களை யாராவது கொண்டு வந்து இவங்களோட இணைச்சிருவாங்க. இந்த இப்போ இங்க நாகூர்ல வந்த டைம்லயும் என்னன்னா ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச காலம் அப்படி தனிமையா தான் இருந்தாங்க. யாரும் இருக்க பக்கத்துல அப்படி அவ்வளவு பேச மாட்டாங்க. மேல மட்டும் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் இவங்கள்ட்ட, மேல ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க, நீ அவங்களோட போய் பேசணும். ஏன்னா அவங்க இவங்களோட ஒண்ணு பேச மாட்டாங்க, அது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் இவங்க அந்த மாதிரி நாகூர்ல வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்குமா, அப்போ இவங்க ஒரு நாள் அப்படி அவங்கள்ட்ட போய் பேசினாங்க. பேசின உடனே அவங்க சொன்னாங்க, நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன், எனக்கு பிரச்சனைன்னா காது கேட்காது, கழுத்து திரும்பாது, இப்படிப்பட்ட பிரச்சனை. அப்புறம் என்னுடைய கணவருக்கும் நிறைய பிரச்சனைகள், அவங்களுடைய சுகமான உறவுகள் ஒண்ணு இல்லை, பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்கேன், ரொம்ப துக்கமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க கூப்பிட்டாங்க, அப்படின்னா நான் ஈவினிங் ப்ரேயர் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனடி சொல்லியிருக்காங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஈவினிங் அவங்க கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து ஆண்டவர் கிருபையால என்னன்னா அவங்களுடைய பிரச்சனைகளே ஆண்டவர் என்ன காது
கேட்க வச்சுட்டாரு, கழுத்தை கிளியர் பண்ணிட்டாரு. இது உடனடி என்னன்னா இவங்களுக்கு சொந்தக்காரங்களே சொல்ல தொடங்கிட்டாங்க. அவங்க ஆண்டவரை அறியாதவங்க இல்லையா, அவங்க ரோமன் கேத்தலிக் பின்னணியத்துல உள்ளவங்க. உடனடி என்னன்னா ஆண்டவர் என்னன்னா வேற அவங்களே கொண்டு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வர சொன்னாங்க, அந்த தெருவுல எல்லாம் சொன்னாங்க. இப்படி வருமா இந்த மாதிரிதான் ஊழியம், எங்க ஊழியம் அப்படி என்னன்னா அவங்க என்ன அப்புறம் அதுல அந்த ஊழியம் அப்படி நடந்துட்டு இருக்காங்க. இல்ல அங்க இருந்தவரை அது நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இவங்க என்னன்னா எனக்கு ஒரு சொந்த வீடை தரணும், நீங்க நார்மல் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சொந்த வீடை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் அங்க வாட்டர் டேங்க் ரோட்ல நாங்க ஒரு 3 சென்ட் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்துல வாங்கி ஒரு 3 சென்ட் தான். ஆனா ஆண்டவர் எங்கள்கிட்ட சொன்னாரு விசாலமான வீட்டை கட்டுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணாரு. அப்போ திருப்ப நம்ம பார்க்கும்போது அந்த 3 சென்ட்ல ஒரு விசாலமான வீடு நமக்கு கட்ட முடியுமா? நமக்கு விசாலமா கொஞ்சம் இருக்க முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இருந்துட்டு வந்தோம், சொந்த வீடு அங்கே இருக்கு. ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா சிஸ்டர் ஆக்சுவலி அந்த 3 சென்ட்லையும் விசாலமான ஒரு வீட்டை கட்டினார், ஒரு ஜெப அறையை கொடுத்தார், ஒரு ஹாலை கொடுத்தார். அப்படி ஆண்டவர் கிருபை செய்தார். 2007 நாங்க அந்த வீட்டுக்கு நாங்க கூட்டி போனோம். அந்த இடத்துல இதே ஜெபம் தொடங்கிருச்சு. இப்படி ஜெபிக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் யாரையாவது கொண்டு வருவாங்க, அற்புதம் செய்வாங்க, அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல ஹால்ல நாங்க என்ன பண்றோம்னா இப்ப நாங்க நார்ல இருக்கிறோம், மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆல்நைட் பிரேயர் வச்சிருவோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு வாலிபர்களுக்கு வேண்டிய மாதத்துல டேஸ்ல ஒரு பிரேயர் வைப்போம். அடுத்த ஆண்டவர் பேசினார், நீ உன்னுடைய சொந்த இடத்துல நீ ஒரு ஊழியம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க வரவே மாட்டாங்க மார்த்தாண்டம் பக்கத்துல. என்னன்னா ஆண்டவர் இங்கேயே கொண்டு வந்தாங்க, அங்க போறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை நான் கூப்பிட்டே இருப்பேன், ஆனா இவங்களுக்கு அன்பில்லையும் அங்க வர்றதுக்கு. திரும்ப சொன்ன நீ அங்க போய் ஒரு ஜெபம் தொடங்கணும் அப்படின்னு. அப்படி இப்போது 3 ஜெபங்கள் நடக்கிறது. ஒரு ஆல்நைட் பிரேயர், இந்த ஈவினிங் பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இல்லாம ஒரு வாலிபர் பிரேயர், அங்க ஒரு டேஸ்ல ஒரு பிரேயர். அங்கேயும் பேர் வருவாங்க ஈவினிங் பிரேயர். ஈவினிங் பிரேயர் கொரோனாக்கு முன்னாலே அவங்களுக்கு ஒரு 7-8 பேர் வருவாங்க. அந்த பக்கத்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. வரும். ஆனா ஒரு 7-8-10 அளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஆனா ஆல்நைட் பிரேயருக்கு அந்த இடம் ஹால் நிரம்பக்கூடிய அளவுக்கு ஒரு 50 பேர் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல கொரோனாவுக்கு முன்னால அந்த படிகள்ல வெளியே தான் உட்கார்ந்துருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க. இது எப்படி நடக்குன்னு ஆண்டவர் அங்க வரவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க, பல இடங்கள்ல வருவாங்க, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. ஆனா எங்களுக்கு பார்க்க ரொம்ப இதா இருக்கும். இவ்வளவு ஆண்டவர் தியாகமாக தன்னுடைய பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண பார்க்கும்போது நாங்க துதிக்கதான் பண்ணுவோம் ஆண்டவர் செய்யற கிருபைகளை அற்புதங்களையும் பார்க்கும்போது. ஆனா கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு ஈவினிங் பிரேயருக்கு ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா நிறைய பேர் வேற இடத்துக்கு போனாங்க. ஆனா யாரு வந்தாலும் வராட்டியும் அந்த நேரம் அந்த எங்க ஆல்நைட் வருகிற குடும்பங்கள் தெரிஞ்சவங்கள் அந்த இடத்துல கால் மிதிச்ச ஆட்கள் எல்லாருக்கும் எழுதி வச்சு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ சில வேளை 3 பேர் வருவாங்க, சில வேளை ஒரு ஆள் வருவாங்க, சில வேளை ஒரு ஆள் வராமலும் இருப்பாங்க. ஆனா அந்த ஜெபம் நடந்துட்டே இருக்கும். ஆனா ஆல்நைட் பிரேயர்ல ஆண்டவர் எப்படியாவது ஒரு 30 பேராவது ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் கிருபையில கொண்டு வருவாங்க. நானும் நிறைய இடத்துல ஊழியம் போவேன். அந்த இடத்துலயும் ஊழியத்துக்குள்ள இந்த இடத்துல நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த அவங்க வேற ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போனேன், அந்த இடத்துல தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க இங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஊழியத்துல வந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானவர்கள். ஏன்னா தியாகமாக ஜெபிக்கிற தேசங்களுக்காக அழிந்து போற ஆத்மாக்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் ஏற்படுத்தினது. இதனால ஆண்டவர் உமக்கு சுத்தமான ஆட்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம். மற்ற ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல கலந்து கொள்ள ஆட்கள்கிட்ட நாங்க சொல்லி கூப்பிடுறதே இல்லை. அதனால ஊழியத்துல நிறைய பாடுகள் உண்டு. நிறைய சில ஆட்கள் வருவாங்க, சில ஆட்கள் போவாங்க, அற்புதங்கள் கிடைச்சு போவாங்க, சில ஆட்கள் சில பிரச்சனைகளுக்காக வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஊழியத்துல உள்ளதான். ஏன்னா ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்ததான். ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல ஊழியம் இருந்த நம்ம பயப்பட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னா நம்ம இது எழுப்புதலின் காலம், பயப்பட்டு நம்ம ஊழியத்துக்குன்னு நம்ம அது செய்ய முடியாது. நமக்கு இந்த காலத்துல என்னன்னா யூதருக்கு ஒரு அழிவு வந்தது. அப்ப ஏதாவது எஸ்தர் எடுத்தாதான் உண்டு. அவரை செங்கோல நீட்டினா தான் அதுல மீட்பு கிடைக்கும். மறுகதாய் சொல்றார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் வேற இடத்துல ரட்சிப்பு வரும். அதனால இந்த காலத்துல எழுப்புதல் என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில எழுப்புதல் நம் தேசத்துக்கு காணணும். என்னன்னா ஒரு தலைமுறை செய்ய வேண்டியதை செய்தாச்சுன்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். அப்போ அந்த தலைமுறை செய்ய தவறினால் அதற்கு பாதிப்பு நம்முடைய தலைமுறைகள் தான். நம்முடைய தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்கும். ஆனால் இந்த காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியது, இதன் மூலம் என்ன சொல்றேன்னா செய்யணும், தேவனுக்காக இறங்கணும்.
ஆண்டவருக்குள்ள எழுப்புதலுக்காக, இந்த காலத்துல நிற்கும் எழுப்புதலுக்காக நம்ம இறங்கி செய்தா தான் ஆண்டவருடைய அற்புதங்கள் செய்ய முடியும். இந்த கிளாஸ்க்கு பாடம் நான் வந்து பிரைமரி 4th 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்காக. அவங்க வந்து என்னன்னா வீட்டுல உள்ள மேட்டர்லாம் அப்படியே ஒரு அம்மா அப்பாட்ட சொல்ற மாதிரியே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க அன்பா இருக்கிறது நிமித்தம் அவங்களுடைய அந்த உள்ளத்துல இருக்கிற ஏக்கங்கள் அதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. இன்னொன்னு, நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா கிளாஸுக்குள்ள போகும்போது நீங்க தான் டீச் பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில நீங்க டீச் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ 4th 5th 2 செக்ஷன் இருக்குது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால் நான் அதை உணர்வேன். அந்த ஸ்கூலுக்குள்ள என்ட்ராகும் போதே ஏசப்பா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போவேன். அந்த ஏசப்பா கூட வருவாரு. கரெக்டா எனக்கு அந்த ஒவ்வொரு பீரியட் டைம்லயும் அந்த சப்ஜெக்டை கர்த்தர் நடத்துகிறத நான் உணர்வேன். சில இது கேள்விகள் எப்படி இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தெரியாம இருக்கும்போது ஏசப்பா எனக்கு சொல்லி தர்றத நான் ஆவியில உணர்ந்திருக்கிறேன். ஒரு ஒர்க் புக் திருத்திட்டு இருக்கும்போது சரியான ஆன்சரை நான் தவறு பண்ணினேன். இப்போ ஆண்டவர் எனக்குள்ளே அதை உணர்த்துறாரு. அந்த போன் எடுத்து பாருன்னு உணர்த்துறாரு. இப்போ ஏசப்பாவுக்கு தான் நான் கோடி நன்றி சொன்னேன். ஆண்டவர் எனக்கு அதை கற்றுத்தர்றாரு. சிறு வயதிலே தாயே இழந்து அவரோட இருந்தது நிமித்தம் அந்த பணியிலையும் கற்றுத்தர்றதை நினைத்து நான் அங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் வந்து எப்படி இருக்குது? அன்பு, அவர் மீது உள்ள அன்பு எப்படி இருக்கு? அவர் மீது உள்ள அன்பு, அவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. தாயும் அவர் தான், தகப்பனும் அவர் தான், எல்லாமே அவர் தான். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஒரு அப்பாவிட்ட பேசுற மாதிரியே நார்மலா பேசிட்டு இருப்பேன். சில டைம் நாம ஃப்ரெண்ட்ஸுன்னே நான் அவர்கிட்டயே பேசிட்டு இருப்பேன். அவரை தரிசிக்க கூட முடியும். அந்த நேரத்துல பிள்ளைகளுடைய காரியங்களை எனக்கு சொல்லி தருவாரு. முன்னக்கூட்டியே அவர் சொல்லுவார் பிள்ளைகளை எப்படி படிக்க, அவங்க திருமண காரியங்கள். அப்படி என்ன சொல்றது, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரியே சில நேரத்துல அவர் பேசுறது எனக்கு ஏசப்பா பேசுறாரு அப்படின்ட்டு. ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சிட்டு ஒரு நாள், அடுத்த நாள் கொஞ்சம் நான் படுத்துட்டு அப்படியே சமையலுக்கு வந்து அரிசி அப்படியே புடைச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா அப்படியே உலாவிட்டு போறதை என்னால தரிசிக்க முடிந்தது. மகிமையான தேவன். அந்த அனுபவத்தை எனக்கு விடவே பிடிக்கல. உலகத்துல எதை இழந்தாலும் நான் என் ஹஸ்பண்ட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், இங்க பாருங்க, எதை இழந்தாலும் இயேசுவை நாம இழக்க கூடாது. அந்த மாதிரி அவருக்குள்ள இருக்கிறது ஒரு பலன். இப்ப என் மகன் கூட நாங்க இங்க நாரூல் வந்த பிறகுதான் காலேஜுக்கு போனான். அவன் கல்லூரிக்கு போய் படித்து அவனுக்கு ஜாபுக்காக சில நாட்கள் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஒரு டிசம்பர் 30ஆம் தேதி நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும் போது அந்த சர்ச்சுக்கள ஒரு ஃப்ளைட் வந்து நிக்குது. அடுத்த நாள் பார்த்தா அவனுக்கு சவுதியில இருந்தே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருடைய அந்த தரிசனங்கள், பிள்ளைகளை எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு எந்த ஜாப்ல போறதுன்னு உள்ள டவுட் இருந்தது. இந்த ரயில்வே டெஸ்ட் எக்ஸாம் எழுதி அதுலயும் கொஞ்சம் பாஸ் பண்ணி இருந்தான். அப்ப அவன்கிட்ட கேட்ட போது அவன் சொன்னா, அம்மா இன்னும் அதுக்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், நான் இந்த மாதிரி ஆயில் ஃபீல்டுக்கே போறேன், அந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணி படிக்கிறேன். அவனும் ஜெபத்துல அந்த மாதிரி இருக்கிறான், எல்லா காரியங்களும் ஜெபத்துக்குள்ளே வச்சிருப்பான். அந்த மாதிரி அந்த கோர்ஸ் அவன் படித்து முடித்த உடனே தான் எசப்பா எனக்குள்ளே ஒரு கேள்வி, இந்த வேலைக்கு போறதா அங்க போறதா அப்படி இப்படின்னு இருக்கும் போதுதான் கர்த்தர் அந்த ராத்திரி ஜெபத்திலேயே அந்த ஃபிளைட்டை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இனிமையான அனுபவம் இல்ல, அது எல்லாரும் கிடைக்காது. ஆமா, அது ஒரு பாக்கியம். பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மகன் கடவுள் கிருபையால அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டு, அவங்க மனைவி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அவ டென்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. 2 பிள்ளைங்களா இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. கர்த்தருடைய கிருபையினால ஆவிக்குரிய நிலைமையில நல்லா இருக்காங்க. 2வது மக அவ படிச்சுட்டு இருக்கும்போது, அவ எம்எஸ்சி அக்ரி சென்னையில படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு நாள் நான் படுத்திருக்கும் போது கீழே ஆத்துன்ட்டு நான் அப்போ பிள்ளைகளோட என் கணவரோட பகிர்ந்து கொண்டேன். நைட்டு ஃபுல்லா கீழே ஆத்துன்னு வருது, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அது 2 மாதம் அப்படியே இருந்தோம். 2வது மாதம் முடித்த உடனே இஸ்ரேல்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது, அவ ஸ்டடீஸுக்கு அங்க போறதுக்காக. அப்பதான் நாங்க நினைச்சோம், ஓ ஏசப்பா, இது முன்னக்கூட்டியே கீழையாத்துன்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியல. அப்ப யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம், அப்ப நம்ம அனுப்புறதற்கு விரும்ப மாட்டோம். எனக்குள்ளே ஒரு கேள்வி,
ஐயோ இந்த காலத்துல எப்படி அங்க அனுப்புறது, என்ன செய்யறது அப்படின்ட்டு. ஆனா எனக்குள்ள ஒரு தைரியம், கீழையாத்துன்னு ஏசப்பா சொல்லியிருந்தாருல, அப்ப அவன் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளை, நான் அதை தடை செய்யக்கூடாது. அப்ப அவளும் ரொம்ப வாஞ்சியா இருந்தா. அப்ப ஜெபித்து விட்டு போன டிசம்பர் மாதத்துலதான் கர்த்தருடைய மேலான கிருபையினால் இஸ்ரேல் பட்டணத்திற்கு போக கிருபை செய்தார். அப்ப அவ அங்க போயிட்டு எனக்கு ஒரு தகவல் என்ன கொடுத்தான்னா, அம்மா கீழையாத்துன்னு ஒரு லேப் இருக்கு, அந்த பெயர்லயே ஒரு லேப் இருக்கு, எல்லாருமே சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எங்க பிள்ளைங்க எல்லாம் அங்க போகணும்னு எங்களுக்கு தகுதியே இல்லை, அற்பமானவங்க. ஆனா அந்த பெரிய ராஜாவை உள்ள வைத்திருப்பது நிமித்தம் ராஜாக்களுடைய பிள்ளைகள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், அந்த ராஜாவின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தகுதியற்ற பாத்திரங்களை தகுதியுடையதாய் மாற்றி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி ஒரு பெரிய சாட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமா நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் சொல்ல வருவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஏசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சிறந்த ஆலோசனையை தந்து நம்முடைய குடும்பத்தை ஆனாலும் நம்முடைய வேலையை ஆனாலும் அவர் செவையாய் நடத்துகிற தேவன். நான் என்னுடைய சாட்சியில சொன்னது போல தாயை இழந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், சில கடினமான பாதையிலே நெருக்கமான பாதையிலே போகிற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நாம் இயேசுவோடு கூட நடக்கும்போது ஏசப்பா நம்மை கொண்டு செல்லுகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தன்னுடைய ஊழிய பாதையிலே குடும்ப பாதையிலே நெருக்கப்பட்டாலும், நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தஞ்சமாய் இந்த நாளில் அவர் இறங்கி வந்து தம் பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற தேவனோ, அவருடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்கிற தேவனுமாய் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை விட்டு விடாதபடி, எதை இழந்து போனாலும் நாம் இயேசுவை விடமாட்டேன் என்று கர்த்தரோடு கூட வைராக்கியமா இருக்கும்போது அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கோடா கோடியாக பெருக செய்யட்டும், அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி, மகிமை மகத்துவமான பிதாவே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாங்கள் இந்த காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டோம். இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள் நேசப்பா உலாவி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை என்னப்பா இந்த நாட்களிலே சந்தித்து அவர்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பாதையிலே உடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சியும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன் சுவாமி. என் ஏசப்பாவை ருசித்து பார்க்கும் போதுதான் அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களில் நமக்கு உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும்போது முறுமுறுப்பு, இயேசுவை விட்டு விலகுவது இல்லாதபடி, நமக்கு எவ்வளவுதான் போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்தாலும் என் ஏசப்பா நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து அந்த நெருக்கமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். அப்படியே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் மனவாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிறைவாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய அழைப்பை ஏற்றுங்க வந்தீங்க, சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை கேட்டீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு தேவ ஊழியரோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.